Hello everybody. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடு. மோஸ்ட் ஆஃப் த மெட்ராஸ் sarees வந்து நம்ம saree எடுத்து அதை நம்ம டெஸ்ட் பண்ணி கட்டி ஸ்டைலிங் டிப்ஸ்லாம் சொல்லும் போது வீடியோஸ்லயும் நிறைய டிப்ஸ் சொல்லுவோம். பட் அட் அ ஷார்ட்டா ஒரே டைமா எல்லா சாரிக்கும் எப்படியெல்லாம் பிளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. இன் திஸ் வீடியோ யூ ஆர் கோயிங் டு see ஆல் ஆஃப் த மெட்ராஸ் sarees. பட் இப்போ என்கிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க போறோம். வி ஆர் ஆன் ஃபர்ஸ்ட் saree. நீட்டா அம்பானி சாரி மெகா ஹிட் ப்ராடக்ட்னா நீட்டா அம்பானி சாரி தான், த கோல்டு சாரி. நம்மளோட மெட்ராஸ் சாரியில இந்த நீட்டி அம்பானி வந்து வில் பி ஆன் அ சாஃப்டர் அண்ட் அ ப்ரீமியம் ப்ராடக்ட். இந்த சாரியை வந்து நான் மோர் தென் 4 to 5 டைம்ஸ் வியர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ அழகான சாரி இது. அண்ட் இதுக்கு எப்படி பிளவுஸ் டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்ல ஃபங்க்ஷன் வியர் அப்படிங்கறதால ஐ ஹவ் டிசைடட் டு கோ வித் அ லிட்டில் ஆரி ஒர்க். எனக்கு எப்பயுமே ஹெவி ஆரி ஒர்க் பண்றதே பிடிக்காது. கொஞ்சம் ரொம்ப லிட்டில் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது 2 ஸ்லீவ்ஸ்க்கு அழகா இந்த மாதிரி ரியல் குண்டன் ஸ்டோர்ஸ் போட்டிருக்கேன். 2 ஸ்லீவ்ஸ்க்கு போட்டிருக்கேன். பின்னாடி பாத்தீங்கன்னா நான் த்ரெட் பைப்பிங் வச்சிருக்கேன். இங்க ஒரு ப்ரூச் ஒர்க் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். பட் இந்த பிளவுஸ் நான் போடும்போது இட் கேவ் மீ அ ரியல் சில்க் சாரி ஃபீல். இந்த பர்டிகுலர் அஃபோர்டபிள் 1499 சாரியை வந்து ரொம்ப ரிச்சா சில்க் சாரியா மாத்தினது இந்த சின்ன ஒர்க் பண்ண பிளவுசஸ் தான். ஸோ குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணணும், ஒரு நல்ல பெர்ஃபெக்ட் ஸ்டைலிங் சூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். சாரி யூனிக்கா அழகா இருக்கும். திஸ் இஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் சாரி. ஒரு அஃபோர்டபிள் சாரியை, ரொம்ப அஃபோர்டபிள் 899 சாரியே ஒரு அழகா நம்ம தச்சோம்னா சாரி பிளவுஸும் சாரியும் எப்படி யூனிக்கா மாறும்ன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இது பிரீமியம் பிரிண்டட், ரொம்ப லைட் வெயிட்டான சூப்பரான சாரி. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஆப்டான சாரி. 899 மட்டும்தான், பிரீமியமா இருக்கும் இந்த சாரி. இதுக்கு நான் வந்து ஒரு ஹை நெக் பிளவுஸ் தச்சுட்டு ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் மேட்டர்ஸ். ஒரு சின்ன பேட்டர்ன் ஆஃப் த நெக்கு கூட வந்து உங்களுக்கு நல்ல வேரியேஷன் கொடுக்கும். நான் ஸ்வீட் ஹார்ட் நெக் வச்சுட்டு இந்த பிளவுஸோட பாடியோட டிசைன் எடுத்து ஸ்லீவ்க்கு வச்சிருக்கேன். இது போட்டோன்னா அவ்வளோ அழகா இருக்கு, ஸ்டைலிஷா இருக்கு. தட் இஸ் வாட் இஸ் மேட்டர்ஸ். 899 சாரியை இவ்வளோ அழகா ஸ்டைலிஷா மாத்தினது இந்த சின்ன பேட்ச் ஒர்க் ஆன ஸ்லீவ்ஸ் தான். இது மெட்ராஸ் சாரியில இப்ப ஸ்டாக்கும் அவைலபிளா இருக்கு. சப்போஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரியே ஸ்டைலிங்கும் பண்ணிக்கோங்க. சாரியோட கோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும். அதை பார்த்து madrasarees.comல போய் யூ கேன் புக் யுவர் சாரீஸ். இது சின்ன பேட்ச் ஒர்க் தட் டர்ன் டு பி ட்ரூலி ஸ்டைலிஷ். அடுத்தது இது ஒரு 10 வாட்டிக்கு மேல நான் கட்டியிருப்பேன். ஆலியா பட் ஒயிட் சாரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரியில ஒண்ணு ஆலியா பட் ஒயிட் சாரி. ஏன்னா இது ஃபுல்லா டிஜிட்டல் பிரிண்ட் இருந்தது. அப்போ வந்த புதுசுலயே நான் இதை ஸ்டிச் பண்ணேன். அதனால ஒரு 10 வாட்டி கட்டியிருப்பேன். ஃபுல்லா டிஜிட்டல் ஒர்க், நல்ல ஹை நெக். இதுக்கு வந்து போட் நெக் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நான் அழகான போட் நெக் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். வேற எதுவுமே எனக்கு தேவைப்படல. அந்த பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை கரெக்டான இடத்துல அலைன் பண்ணியிருக்கேன். கைக்கு கீழே ஹிப்புக்கு அவ்வளவுதான் பண்ணியிருக்கேன். பட் இந்த பிளவுஸ் அவ்வளோ ஸ்டைலிஷா இருந்தது, பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஒரு போட் நெக் அவ்வளவுதான். அந்த பர்டிகுலர் டிஷ்யூ பார்டரை வந்து கைக்கும் ஹிப்புக்கும் ஸ்டைல் பண்ண விதத்தால இந்த பிளவுஸ் வந்து ரொம்ப ஸ்டைலிஷா அமைஞ்சது. திஸ் இஸ் ஆலியா பட் ஒயிட் சாரி. இதுவுமே மெட்ராஸ் சாரியோட மோஸ்ட் ஹிட் ப்ராடக்ட்ல ஒண்ணு. அடுத்தது லினன் டிஷ்யூ. யூ ஆல் நோ ஐம் அ ஃபேன் ஆஃப் லினன். இதே மாடல்ல வந்து நீங்க காதிலையும் பார்க்கலாம். பட் ஒன் பிஃபோர் யூ இஸ் அ லினன் டிஷ்யூ. லினன்றதால சாஃப்டரா இருக்கும். அண்ட் நல்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குவாலிட்டி ஆஃப் த சாரி வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா இது எனக்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்குன்னு எடுத்துக்கிட்டது சில்வர் கலர் லினன் டிஷ்யூ. சப்போஸ் உங்களுக்கு இந்த லினன் டிஷ்யூ சில்வர்ல வேணும்னா யூ கேன் கெட் இன் டச் வித் அஸ். நம்ம பண்ணி தரலாம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா. கோல்டு பார்க்கலாமா? இது இப்போ அவைலபிளா இருக்கு. ஸ்டாக்ல அவைலபிளா இருக்கிறது வந்து கோல்டு. ஃபார்மேட் பாருங்க, கோல்டு மாதிரி தக்க 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 தக்கன்னு இருந்துச்சு. இது என்னோட ஸ்பெஷல் டேக்கு ஃபங்க்ஷனுக்கு நான் எடுத்த சாரி கோல்டு. இது ஸ்டாக்கும் இருக்கு. இதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு எடுத்ததால ஒரு சின்ன ஹாரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுவுமே ஹெவியா நான் பண்ணவே மாட்டேன். ஆஸ் ஐ செட், ஸ்லீவ்க்கு கொடுத்துருக்க ஆல் கோல்டு, எந்த கலரும் நான் கலக்கல. இங்க வந்து நல்ல ஒரு ப்ரூச் ஒர்க்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு நெக்க சைடை கவர் பண்ணியிருக்கேன். ஸோ 2 சைடுமே வந்து நான் கைக்கு மட்டும் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு யூனெக் போட்டிருக்கேன். இந்த சாரியோட பிளவுஸே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் நான் ஆட் பண்ணல, எந்த ஒர்க்கும் பண்ணல. ஸோ இது வந்து ஸ்டாக்கே இருக்கு. பியூட்டிஃபுல் சாரி, லினன் கோல்டு, அப்படியே தங்க தகடு மாதிரி இருக்கும். இது ஸ்டாக்கே இருக்கு. இது நீங்க அவைல் பண்ணிக்கலாம். சில்வர்ல வேணும்னா கெட் இன் டச் வித் அஸ், வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. பட் இதுக்கு நாங்க பியூட்டிஃபுல் ஆக்குனது எங்களோட கோலம் பிளவுசஸ். கோலம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா see this. நல்ல ஒரு ஹை நெக்கு அண்ட் கோலம் சென்டர் ஆஃப் த நெக்ல 2 ஸ்லீவ்ஸ்க்கு கோலம் அண்ட் இங்க
ப்ரூச் ஒர்க் யூனிக்கா இருக்குல்ல, யாருமே போட்டிருக்க முடியாது. இது நானா டிசைன் பண்ணது. ஸோ இந்த சாரிக்கு நான் அதை பேர் பண்ணிக்கிட்டேன். பியூட்டிஃபுல் பேரா அமைஞ்சது. இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் விஷயம் தான் மேட்டர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே நான் மல்டிபிள் யூஸ் பண்ண சாரீஸும் பிளவுசஸ் தான். ஸோ மெட்ராஸ் சாரியில இருக்கக்கூடிய சாரீஸோட பிளவுசஸ்லேயே சின்ன 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 வேரியேஷன் கொடுத்து எப்படி பியூட்டிஃபுல்லா கிரியேட் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாக்காக. ஸோ இது நம்ம கிட்ட பிளவுஸ் அவைலபிளா இருக்கு. இது அன்ஸ்டிச் பிளவுஸ். உங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி வேணா ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஹை நெக் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே அவைலபிளா இருக்கு. டூ செக் இட் அவுட். அண்ட் நிறைய பேருக்கு இதுதான் இப்போ ரீசெண்டாக கூட நான் இந்த பிளவுஸை யூஸ் பண்ணேன். அண்ட் நான் வந்து பிளவுசஸை மல்டிபிள் திங்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன். அது மாதிரியும் நீங்க பண்ணலாம். இது ஒரு அழகான பியூட்டிஃபுல் சாரி. இது ரொம்ப லைட் வெயிட் சாரி. ஃபாயில் ஒர்க்லாம் இருக்கும். இதுவும் ஸ்டாக் இருக்கு. கோட் பார்த்து வாங்கிக்கோங்க. பிளாக் சாரி. இதுக்கு இந்த கலர்ஃபுல் பிளவுஸ் பிளவுஸ் பீஸா பார்த்தா அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. பட் நான் இதை ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நாங்கள் வந்து அவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம். கலர்ஃபுல் ஹார்ட்ஸ் போட்ட ஒரு பிளவுஸு. நான் அதுக்கு வந்து பேக்குக்கு கலர் கொடுத்து ஒரு ஹார்ட் ஷேப் ஸ்வீட் ஹார்ட் மாதிரி ஒரு ஃப்ரண்ட் டெக்கை டிசைன் பண்ணியிருக்கேன். கைக்கு வந்து ஒரு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். பீட் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து ஹோல் பிளவுஸு. இதுவும் அவைலபிளா இருக்கு. பட் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ரொம்பவே யூனிக். அடுத்தவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இப்படி யோசிச்சிருப்பீங்களான்னு தெரியல. சில்கி ஜார்ஜெட் இதுவும் ஸ்டாக் இருக்கு. பாந்தினி பிரிண்ட்ல சில்கி ஜார்ஜெட் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. நான் போட்ட உடனே இந்த சாரி வந்து அவ்வளோ ரிச்சா இருந்தது. சில்கி ஜார்ஜெட் நல்ல ஒரு டீப் பர்பிள் இல்லையா? இது டார்க் கலரா இருந்ததால நான் இதுக்கு டிசைன் பண்ண பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக். இந்த பிளவுஸ் பாடியில இருந்து சில பேச்சஸ் எடுத்து இங்க வரைக்கும் வர மாதிரி டிசைன் பண்ண சொன்னேன். மேல மட்டும் வர மாதிரி டிசைன் பண்ண சொன்னேன். அண்ட் இந்த ஜரி பேட்டர்னை நெக்குக்கு பேக்லயும் ஃப்ரண்ட்லயுமே வந்து ஃபுல்லா வந்து கொடுக்க சொல்லியிருந்தேன். சரி, பேக்லயும் வரும் ஃப்ரண்ட்லயும் வரும். அவ்வளவுதான், சின்ன ஒர்க் தான். பட் இது போட்டா அவ்வளோ ரிச்சா இருக்கு. அடிஷ்னலா இந்த மோத்தி ஒர்க், பேர்ல் ஒர்க்கு இது ஃபுல்லாவே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இது ஹேண்ட் ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தேன். அவ்வளவுதான். பியூட்டிஃபுல் ஒர்க். இது கொஞ்சம் யூனிக்கா வந்து, ஏன்னா இதுல ஒரு ஒயிட் ஹாஃப் ஒயிட் வருது இல்லையா பாந்தினி ஒர்க்ல. அதனால ஹாஃப் ஒயிட் பேர்ல வந்து இங்க அலைன் பண்ண சொல்லியிருந்தேன். ரொம்ப யூனிக்கா இருந்தது. லைக் தே ரியலி அப்ரிஷியேட்டட் ஆர் கிரியேட்டிவிட்டி. அது மாதிரி ஒரு சின்ன கிரியேட்டிவிட்டி தான். பட் இங்கேயும் அந்த பாடி ஒர்க் வர்றதால ஒரு கோட் மாடல் மாதிரி இருக்கு. பிளவுஸ் போட்டா ரொம்ப ரிச்சா இருக்கு, அழகாவும் இருக்கு. திஸ் இஸ் அ பேக் பேட்டர்ன். அந்த ஜரியோட ரிச்னஸை காமிக்கிறேன். இது ஒரு டீப் யூவே வந்து வி மாதிரி கன்வெர்ட் பண்ணி அழகா பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அமைஞ்சது. நீங்க இதே மாதிரியே இந்த சாரி வாங்குனீங்கன்னா இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி பாருங்க. ரொம்பவே அழகா இருக்கும். And this is about silky georgette. அடுத்தது ஒரு டிஷ்யூ சாரி. நான் எல்லா டைப் ஆஃப் சாரீஸையும் மெட்ராஸ் சாரில இருந்து எடுத்து ஸ்டிச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இதுல ஃபியூஸ் தான் நான் இங்க காமிச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து வீல் டிஸ்கார்ட் டு அவர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். டிஷ்யூ இது கம்ப்ளீட் டிஷ்யூ. இதுல வந்து நல்ல ஒரு பல்லுக்குமே வந்து ஹெவியா ஒர்க் எல்லாம் வரும். கலருக்காக நான் இதை எடுத்தேன். இது எப்படி நான் டிசைன் பண்ணிட்டேன்னா, வேற எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா பண்ணல. நெக்கை வந்து அழகா டிசைன் கொடுத்துருக்கேன். இது எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. போட்டாலே நெக்கை வந்து ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல அழகா கொடுத்துருக்கு. ஒரு ராணி லுக் இருக்கு, ஒரு குயின் லுக் இருக்கு இந்த நெக்குக்கு மட்டும். அந்த இதுலயே வந்து ஸ்கேலப் ஒர்க் பண்ணேன். ஸ்கேலப் ஒர்க் பண்ணிட்டு இந்த கொஞ்சம் சில்க் காட்டன் பிளவுஸ் இந்த கலர்ல எடுத்து மேட்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் நான் ஸ்கேலப் ஒர்க் கொடுத்து நாங்க ஸ்லீவை கம்ப்ளீட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் கலர் ஒரே கலர் டிஷ்யூவா இருக்கிறதால அது எடுப்பா தெரியல. அதுக்கப்புறம் இந்த சின்ன ஒரு 1/4 மீட்டர் துணி வாங்கி கொடுத்து இந்த ஸ்கேலப் ஒர்க் தெரியிற மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்கு. ஒரு தாட் தான். பட் பிளவுஸ் வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு. இதுக்கு நான் ஹை நெக் கொடுத்துருக்கேன். இந்த டிஷ்யூ சாரிய, சிம்பிள் டிஷ்யூ சாரிய ஒரு காஞ்சிபுரம் சில்க் டிஷ்யூ சாரியா மாத்தினது இந்த சின்ன ஒர்க் தான். இதுவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கு. டூ செக் அவுட் மெட்ராஸ் சாரீஸ். இந்த மாதிரி ஒர்க்கையும் நீங்க ட்ரை அவுட் பண்ணலாம். அண்ட் இந்த எபிசோட்ல லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம பார்க்க போறது எனக்கு அகெயின் ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்கானிக் லினன் சாரி. இது எத்தனை வாட்டி கட்டியிருப்பேன்னு தெரியல. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அத்தனை வாட்டி இந்த சாரியை கட்டியிருப்பேன். இதுக்கப்புறம் இது ட்ரை கிளீன் தான். அதுதான் ஐ வாண்ட் டு ஷோ இட் டு யூ. ஹேண்ட்மேட் ரோசஸ்லாம் இருக்கும். அழகான சாரி. நோ டவுட் வாணி போஜனும் இதே சாரியை போட்டிருந்தாங்க. வி ஹேவ் த சாரி அவைலபிள் ப்ரீ ஆர்டர்ல. ஏன்னா இது ஹேண்ட்மேட் சாரிங்க, ட்ரூலி ஹேண்ட்மேடு. நீங்க பாக்குற இந்த லினன் சாரி வந்து ரொம்ப ரொம்ப அழகான, அதுவும் நம்ம கிட்ட இருக்க பிரைஸ் பாயிண்ட் ஹேண்ட்மேட் சாரியில பெஸ்ட் ஒன். அதோட பிளவுஸே தான் எடுத்திருக்கேன். ஜூட் ஒர்க்லாம் வச்சு எப்படி இருக்கு பாருங்க. ஸ்டிச் பண்ண முடியுமா அந்த மாதிரி டவுட் எல்லாம். இந்த பிளவுஸ் இந்த சாரியை வந்து நான் ஒரு 7 to 8 டைம்ஸ் போட்டுட்டேன். அவ்வளவு அழகா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஆரஞ்சு கலர் துணி, இந்த சன்செட் ஆரஞ்சு இருக்கு இல்லையா, ஆரஞ்சு கலர் துணி எடுத்து பேட்ச் பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா பிளவுஸ் வந்து உங்களுக்கு பிங்க்லேயே ஃபுல் ஜூட் ஒர்க்ல தான் வரும். பட் நான் வந்து கொஞ்சம் ஆரஞ்சு இந்த சாரியில இருக்க ஷேடை வந்து சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு ஒரு ஆரஞ்சு கலர் துணி எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு
ரெண்டையும் சேர்த்து பேர் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். வேற எந்த ஒர்க்குமே நான் பண்ணல. சூப்பர் லுக் இருக்கும் இந்த சாரிக்கும் இந்த பிளவுஸ்க்கும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் ஐடியா. ஒரு சின்ன துணி எடுத்து அட்டாச் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணலான்னு. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான எபிசோடு. இன்னைக்கு எபிசோட்ல வந்து நீங்க 10 சாரீஸ் 10 டிசைனிங் ஐடியாஸ் பார்த்துருக்கீங்க. இதெல்லாம் நீங்க அப்படியே உங்க டெய்லர் கிட்ட கொடுத்து பண்ணலாம். நம்ம எல்லாமே இப்போ நம்ம பார்த்த சாரி எல்லாமே பிலோ 3000. இது 2750 ஆல் தான், 3000 தான். ஆனா அந்த பிளவுஸ் ஸ்டிச்சிங் அந்த சாரியை வந்து அவ்வளோ அழகா மாத்திருக்குன்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. திஸ் டிப்ஸ் ஐ கிவ் இன் அ வீடியோ ரெகுலர்லி. பட் நான் சொல்லும் போது அது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியல. தட்ஸ் வை விஷுவலி உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு. ஜஸ்ட் பார்ட் 1 தான். உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, பிடிச்சிருக்குன்னா டூ கமெண்ட் so that we'll do a part 2 on this. Thanks for watching. We'll meet you in another interesting video.